வணக்கம் நண்பர்களே, மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 20 பிவட் டேபிள் பார்ட் 3. இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறது 3 விதமான குரூப்பிங்ஸ். பிவட் டேபிளில் 3 விதமான குரூப்பிங்ஸ் இருக்குது. டேட் குரூப்பிங், நம்பர் குரூப்பிங், டெக்ஸ்ட் குரூப்பிங் அப்படின்னு 3 டைப்ஸ் இருக்குது. இந்த 3 குரூப்பிங்ஸை நம்ம கற்றுக்கிட்டோன்னா 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனாலிசிஸ் நம்மளால் பண்ண முடியும். நேரத்தை கடத்தாமல் எக்ஸலுக்கு போயிடலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம். இந்த வீடியோவுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற எக்ஸல் அதே எக்ஸல் தான், மற்ற 2 பார்ட்டில் யூஸ் பண்ண அதே எக்ஸல் தான் இதுக்கும் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம கற்றுக்க போகிறது முதல் டைப் ஆஃப் குரூப்பிங், டேட் குரூப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் இந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு இன்சர்ட் டேபில் பிவட் டேபிள் போயிட்டு ஓகேன்னு கொடுக்குறேன். இப்போ நான் பில்லிங் டேட் அப்படின்றத ஆக்டிவேட் பண்ணுறேன். ஏன்னா அதுதான் என்கிட்ட இருக்க டேட் காலம். பில்லிங் டேட் ஆக்டிவேட் பண்ணுறேன், பில் அமௌண்ட் நான் ஆக்டிவேட் பண்ண உடனே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட் குரூப் ஆகிடுச்சு பாருங்கள். இயர்ஸ் மாதிரி குரூப் ஆகிருக்கு. இயர்ஸாக மட்டும் இல்லை, இந்த ஃபீல்டு லிஸ்ட்டில் கவனிச்சிங்கன்னா இல்லை அந்த ரோ செக்ஷனில் பார்த்தீங்கன்னாலும் காட்டும். அது எப்படி குரூப் பண்ணியிருக்குன்னா இயர் வைஸ் குரூப் பண்ணியிருக்கு, குவார்ட்டர்ஸ் இருக்குது, மந்த்ஸ் இருக்குது. பட் சார் இங்கே இயர் தான் பார்க்க முடியுது, மற்றதெல்லாம் ஏன் பார்க்க முடியலன்னா இந்த ப்ளஸ் சைன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண உங்களால் பார்க்க முடியும். ஸோ இது என்ன பண்ணியிருக்குன்னா அந்த டேட்டை அதுவாக ஆட்டோமேட்டிக்காக குரூப் பண்ணிக்கிச்சு. குரூப் பண்ணிவிட்டு ப்ரெசென்ட் பண்ணுது. இது சில பேருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் நம்ம இதை ஃபாலோ பண்ண போகிறதில்ல. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அது கொடுக்குற குரூப்பிங் வேண்டான்னு சொல்லிவிட்டு நம்ம குரூப்பிங்கை டிசைட் பண்ண போகிறோம். எந்த ஃப்ரீக்வன்சி வேணுமோ டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குரூப்பாகி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஏதாவது ஒரு இயரை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா மறுபடியும் நார்மல் டேட்ஸ்க்கு வந்துடும். இந்த நார்மல் டேட்ஸுக்கு வந்ததுக்கப்புறமா ஏதாவது ஒரு டேட்டில் செலக்ட் பண்ணி இப்போ நம்ம பார்க்குறதுன்னா ஒவ்வொரு டேட் வைஸ் என்ன நம்பர்ஸ்ன்னு காட்டுது. ஏதாவது ஒரு டேட்டை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி குரூப் அப்படின்னு போனோம்னா ஒரு சின்ன டயலாக் பாக்ஸ் இருக்கும். இப்போ நமக்கு சாய்ஸ் இருக்குது. நம்ம எப்படி டேட்டாவை அனலைஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறோமோ இப்போ நம்ம டிசைட் பண்ணலாம். எக்ஸாம்பிள், இந்த 5 வருஷத்தில் எனக்கு மந்த் வைஸ் தான் குரூப் பண்ணி ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா வெறும் மந்த்ஸை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ இந்த 5 வருஷத்தில் 12 மாதத்தில் என்ன நடந்திருக்குன்றதை பார்க்க முடியுது. ஸோ இந்த 5 வருஷத்தில் ஜனவரி மாதத்தோட டோட்டல் மட்டும் நம்ம பார்க்குறோம், பிப்ரவரியோட டோட்டல் மட்டும் பார்க்குறோம். இப்போ நம்ம பண்ணுறது மந்த் வைஸ் அனாலிசிஸ். சரி, இப்போ மந்த்தும் இயர் வைஸையும் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொண்டு வர முடியுமா? தாராளமாக. மறுபடியும் ஏதாவது ஒரு மந்தில் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி குரூப்புன்னு போயிட்டிங்கன்னா அந்த இடத்துல ஏற்கனவே மந்த் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ இயரை சூஸ் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா இயர்ஸும் வந்துடும். இப்போ நீங்கள் ரோஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இயர்ஸும் இருக்கும், மந்த்தும் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இயர்ஸை கொண்டு போய் காலமில் போட்டோன்னா இப்போ நம்மளால் எப்படி வேணால் ஸ்டடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த வியூவில் கிடைக்கிற அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் எந்த இயரில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோன்னு பார்க்க முடியும், எந்த மந்தில் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, ஜான்வரி 2020 ஜான்வரி 2019 ஜான்வரியோட பெட்டராக பண்ணியிருக்கோமா இல்லையா, மந்த் ஆன் மந்த், இயர் ஆன் இயர் எல்லா காம்பினேஷனும் நம்மளால் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். இந்த மாதிரி அனாலிசிஸ்க்கு பேர் பீரியாடிக்கல் கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மந்த் ஆன் மந்த், இயர் ஆன் இயர், குவார்ட்டர் டு குவார்ட்டர் கம்பேரிசன்ஸ் எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் இந்த ஷோ வேல்யூவர்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கற்றுக்கணும். அது எதுக்காகனா சம்மரைஸ் வேல்யூவை பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் கான்ட்ரிபியூஷனில் பார்க்குறத யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ பாருங்கள், அந்த ஷோ வேல்யூஸ் இங்கே கொண்டு வரேன். அது எவ்வளோ பெரிய வேல்யூ அடிஷன் கொடுக்க போகுதுன்னு பாருங்கள். இப்போ எனக்கு என்ன தெரியணும்னா ஜனவரி மாதத்தில் 2020 2019 ஜானோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக பண்ணியிருக்கு இல்லை கம்மியாக பண்ணியிருக்கு அப்படி பார்க்கணும். எனக்கு நம்பர்ஸ் வேண்டாம். நம்பர்ஸ் தான் எனக்கு என்ன கஷ்டம்னா நான் ரொம்ப கஷ்டப்படணும் அது என்ன நம்பர்னு பார்க்குறதுல. பர்சன்டேஜாக இருந்தால் இன்னும் ஈஸி புரிஞ்சுக்கிறது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏதாவது ஒரு நம்பரில் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஷோ வேல்யூவர்ஸ் போகிறேன். ஷோ வேல்யூவர்ஸில் பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் ஃப்ரம் அப்படின்ற அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன். அது கேட்குது, நீ மந்த்தை கம்பேர் பண்ணுறியா இயரை நான் இயர் டு இயர் தான் கம்பேர் பண்ணுறேன். ஒரே மாதத்தில் இயர் டு இயரை கம்பேர் பண்ணுறேன். ஸோ இயர்ஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். அது என்ன கேட்குதுன்னா நீ ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணுறியா, நெக்ஸ்ட் இயரை கம்பேர் பண்ணுறியா, இல்லை ஸ்பெசிஃபிக் இயரை கம்பேர் பண்ணுறியா அப்படின்னு கேட்குது. இந்த மாதிரி அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இப்போ நம்ம கம்பேர் பண்ண போகிறது ப்ரீவியஸ் இயரை தான். ஓகேன்னு கொடுக்க போகிறோம். இப்போ இந்த நம்பர்ஸ் 2019 ஏன் எதுவும் வரல அப்படின்னா அதுதான் ஸ்டார்ட் இயர், பேஸ் இயர், அதனால் அதை கம்பேரிசன் எதுவும் பண்ண முடியாது. இப்போ இந்த 31% நெகட்டிவில் வந்ததுக்கான அர்த்தம் என்னென்னா
2020 ஜான்வரி நம்பர் வந்து 2019 ஜான்வரி நம்பரோட கம்பேர் பண்ணும்போது 31% நம்ம கம்மியாக பண்ணியிருக்கோம். பட் அதே இங்கே பாருங்கள், 2020 மே மாதத்தோட நம்பர் வந்து 2019ஓட 7.84% நல்லாவே பண்ணியிருக்கோம். அதே தான் ஜூன்லேயும் 23.63% 2019ஓட கம்பேர் பண்ணும்போது சூப்பராக பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு நாலேஜ் பாயிண்ட்டும் ஒன்றா வரும்போது கிடைக்கிற வேல்யூ அடிஷன் வந்து எக்ஸ்ட்ராடினரி. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விட்டுறாதுங்க. ஸோ இது வந்து டேட் குரூப்பிங். இதுதான் ஃபஸ்ட் டைப் ஆஃப் குரூப்பிங். நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது நம்பர் குரூப்பிங். ஸோ அந்த நம்பர் குரூப்பிங் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிவட் டேபிளில் நார்மல் கொண்டு வந்துடலாம். ஸோ ஷோ வேல்யூஸ் போகிறேன், நோ கேல்குலேஷன் சொல்லிடுறேன். ஸோ மறுபடியும் நம்பர்ஸ் வந்துடுது. இந்த இயர்ஸை கொண்டு வந்து மறுபடியும் ரோஸில் போட்டுடுறோம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மந்த்தை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் அப்படின்னு பார்த்தோன்னா பேக் டு நார்மல் டேட்டுக்கு வந்துட்டோம். இப்போ பில்லிங் டேட்டு வேண்டாம், பில்லிங் அமௌண்ட்டும் வேண்டாம். இப்போ நம்ம பண்ண போகிற குரூப்பிங்கோட பேர் நம்பர் குரூப்பிங். இந்த நம்பர் குரூப்பிங்கிறது எப்போ தேவை அப்படின்னா, ஒரு நியூமரிக்கல் வேல்யூவை ரேஞ்சாக மாற்றி ஒவ்வொரு ரேஞ்சுக்குள்ளேயும் எத்தனை அக்கரன்சஸ் வந்திருக்குன்னு பார்க்கணுன்னு நினச்சோன்னா அப்போ நம்ம இந்த நம்பர் குரூப்பிங் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுறோம், எல்லார்கிட்டையும் ஃபீட்பேக் எடுக்கிறோம். 1லேருந்து 10 வந்து ரேட்டிங் கொடுத்துருக்கோம். இப்போ எனக்கு என்ன பார்க்கணுன்னா, 1லேருந்து 5 எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க, 6லேருந்து 10 எத்தனை பேர் கொடுத்துருக்காங்கன்னு செக்ரிகேட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபீட்பேக் ரேட்டிங் எப்படி இருக்கும், 1, 7, 5, 10 அப்படின்னு நிறைய பேர், ஒரு 40 பேர் அட்டன் பண்ணிங்கன்னா ஒருத்தர் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதில் எத்தனை பேர் 1 to 5ல் கொடுத்துருக்காங்க, எத்தனை பேர் 6 to 10ல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், அந்த இண்டிவிஜுவல் ஃபீட்பேக் ரேட்டிங்கை ரேஞ்சாக மாற்றி ஒரு ரேஞ்சுக்குள்ளே எத்தனை பேர் வந்திருக்காங்கன்றதை பார்க்கணும். இப்போ அதே மாதிரி நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பண்ண போகிறோம். இந்த யூனிட் சப்ளைடை, அது ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ, கரெக்டுங்களா? அது ஜென்ரலாக வேல்யூஸ் கூட தான் இது வரைக்கும் போயிட்டு இருந்தது. இப்போ அதை மாற்ற போகிறோம். இந்த யூனிட் சப்ளைடை இங்கேருந்து எடுத்து ரோஸில் போட்டுக்க போகிறோம். ரோஸில் போட்ட உடனே என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு யூனிக் நம்பர், யூனிட் சப்ளைடில் இருந்த ஒவ்வொரு யூனிக் நம்பருக்கும் ஒரு ரோ க்ரியேட் பண்ணிடும். இந்த நம்பரை நம்ம இப்படி இண்டிவிஜுவல் நம்பராக வேண்டாம், ரேஞ்சாக வேணும். அதனால் என்ன பண்ண போகிறோம், ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுறோம், குரூப் அப்படின்னு சொல்கிறோம். அந்த குரூப்புன்னு கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு சின்ன டயலாக் பாக்ஸ் வரும். இந்த பாக்ஸில் என்ன சொல்லுதுன்னா, இங்கே பாருப்பா, உன்னோட யூனிட் சப்ளைடில் வந்துட்டு இதுதான் 100 தான் லீஸ்ட் வேல்யூ, அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, 1000 தான் ஹையஸ்ட் வேல்யூ, அதில் தான் முடியுது. ஸோ உனக்கு எப்படி கிளப் பண்ணி பார்க்கணும், எப்படி எந்த ரேஞ்சில் பிரிக்கணும், எந்த இன்டர்வலில் பிரிக்கணும்னு கேட்குது. அதுதான் அந்த பை. நான் என்ன சொல்கிறேன், நீ வந்து 100ல் தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஓகே 100லேருந்து வச்சுக்கோ, பட் 100ன்றது பதிலாக 1ன்னு வச்சுக்கோ, அது பெட்டராக இருக்கும். ஸோ மாற்றுறேன் நான் அந்த 100 1ன்னு மாற்றின உடனே இந்த செக் பாக்ஸ் டீஆக்டிவேட் ஆகிடும். டீஆக்டிவேட் திருப்பி போய் ஆக்டிவேட் பண்ணக்கூடாது, ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா திருப்பி 100 வந்துடும். ஸோ அதனால் அதை மாற்றிடுறேன். 1 to 1000ல் பண்ணேன். பட் எனக்கு எப்படி பிரிக்கிறேன்னா, எனக்கு 200 ரேஞ்சில் பிரி அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் ஓகேன்னு கொடுத்தேன்னா இது என்ன பண்ணுதுன்னு பாருங்கள், 1 to 200, 201 to 400. ஸோ 200 இன்டர்வல்ஸில் பிரிச்சிருக்கு. இப்போ எனக்கு என்ன வேணும், ஒவ்வொரு இன்டர்வல்லையும் எத்தனை டிரான்சாக்ஷன் வந்திருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த யூனிட் சப்ளைடியே என்ன பண்ண போகிறேன், திருப்பியும் ட்ராக் பண்ணி வேல்யூஸில் ட்ராப் பண்ணுறேன். இப்போ இந்த நம்பர்ஸை நான் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நம்மளோட டேட்டாவில் 1லேருந்து 200 யூனிட்டுக்குள்ளே இருக்கிற டிரான்சாக்ஷன் எதுன்னு எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 592 டிரான்சாக்ஷன் இருக்குது. 201லேருந்து 400 யூனிட்ஸ்குள்ளே இருக்கிற டிரான்சாக்ஷன் எத்தனை இருக்குன்னா 1100 டிரான்சாக்ஷன் இருக்குது. இதை குவிக்காக செக் பண்ணணுன்னா இந்த 592 செக் பண்ணிவிடும். இப்போ நான் போகிறேன், ஷீட் 1க்கு போகிறேன், ஃபில்டர் போடுறேன், யூனிட் சப்ளைடு போகிறேன். இங்கே போயிட்டு நம்பர் ஃபில்டரில் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 200ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன்னா இங்கே என்ன காட்டுன்னு பார்த்தீங்கன்னா 592. ஸோ கரெக்டாக தான் கேல்குலேட் ஆகிருக்கு, கரெக்டுங்களா? அதை தான் செக்ரிகேட் பண்ணி கொடுக்குது. இதுதான் நம்பர் குரூப்பிங் சொல்லும். இதுவே நம்ம ஒரு சார்ட்டுக்கு கொண்டு போயிட்டோம்னா அது அப்படியே ஹிஸ்டோகிராம் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் சார்ட் மாதிரி நம்ம மாற்ற முடியும். இங்கே பாருங்கள், இன்சர்ட் டேபுக்கு போகிறேன், ரெக்கமெண்டட் சார்ட்ஸுக்கு போகிறேன், நார்மல் சார்ட்ஸ் எடுக்கிறேன். எடுத்துட்டு இப்போ சார்ட் எனக்கு இப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த நம்பரை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி சார்ட் பண்ணுறேன். லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட்டுக்கு சார்ட் பண்ணிட்டேன். அடுத்து தேவையில்லாத காம்பனன்ட்ஸ் எல்லாம் சார்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, இதை நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டைட்டிலில் மாற்றுறேன், ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு மாற்றுறேன். மாற்றிட்டு இதை மாற்றிட்டு ரைட் சைடில் வச்சிடுறேன். இப்போ
இப்போ பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்லேருந்து லோவஸ்ட் அந்த மாதிரி தான் டேட்டா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு. நம்ம டேட்டா லேபிளையும் உள்ளே கொண்டு வந்துடலாம். சரி, எப்படி சார் பார்க்க ஹிஸ்டோகிராம் மாதிரியே இல்லையே? இப்போ மாற்ற போகிறோம் பாருங்கள். ஏதாவது ஒரு பாரை செலக்ட் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், ஃபார்மேட் டேட்டா சீரீஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷனுக்கு போகிறேன். இப்போ கேப் விட்த் அப்படின்ற அந்த ப்ராப்பர்ட்டியை 0க்கு ரெடியூஸ் பண்ணிடுறேன். ஃபார்மேட் டேப் போகிறேன், ஷேப் அவுட்லைனில் ஒயிட் கலர் கொடுத்துரு. அப்போ தான் எனக்கு அந்த டிஃப்ரென்ஸை உள்ளுக்குள்ளே அந்த செப்பரேஷன் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா லிட்ரலாக அது பார்க்குறதுக்கு ஒரு ஹிஸ்டோகிராம் சார்ட் மாதிரி இருக்கும். ஸோ என்ன சொல்லுதுன்னா, உன்னோட மொத்த டிரான்சாக்ஷனில் 401லேருந்து 600க்குள்ளே இருக்கிறது தான் இருக்கிறதுலே ஜாஸ்தியாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் தி டிரான்சாக்ஷன் அந்த இன்டர்வலில் தான் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியுது. இதுதான் நம்பர் குரூப்பிங். நம்ம பார்த்த ரெண்டாவது டைப் ஆஃப் குரூப்பிங். ஸோ நம்பர் குரூப்பிங் எப்போ தேவைப்படும்? ஒரு நியூமெரிக்கல் வேல்யூவை ரேஞ்சாக மாற்றி அந்த ரேஞ்சுக்குள்ளே எத்தனை அக்கரன்ஸ் வருதுன்னு பார்க்கணும்னு நினச்சோன்னா அப்போ தான் நம்பர் குரூப்பிங் யூஸ் பண்ணணும். அந்த ஃபீல்டை ரோஸில் போட்டு குரூப் பண்ணி இன்டர்வலை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா திருப்பியும் அதே ஃபீல்டை வேல்யூஸில் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ் கிடச்சிரும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சார்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபைனல் டைப் ஆஃப் குரூப்பிங் என்னன்னு கற்றுக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் பண்ணிடுறேன், பேக் டு நார்மலுக்கு வந்துடுறேன். இப்போது இந்த யூனிட் சப்ளைடை எடுத்துடுறேன். இப்போ லாஸ்ட் டைப் ஆஃப் குரூப்பிங். இந்த டைப் ஆஃப் குரூப்பிங்க்கு பேர் டெக்ஸ்ட் குரூப்பிங் சொல்லுவோம். டெக்ஸ்ட் குரூப்பிங் எப்போ தேவைப்படும்னு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சேல்ஸ் பர்சன் அதை கொண்டு வந்துடுறேன். சேல்ஸ் பர்சன் கொண்டு வந்துட்டு பில் அமௌண்ட்டை கொண்டு வந்துடுறேன். இப்போ நம்ம பார்க்குறது சேல்ஸ் பர்சன் வைஸ் பில் அமௌண்ட். ஒவ்வொரு சேல்ஸ் பர்சனும் எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கா இந்த 5 இயர்ஸ்லன்னு. இதில் கவனிச்சிங்கன்னா அந்த சேல்ஸ் பர்சன் 10 பாருங்கள், எங்கே இருக்கார் பாருங்கள். இவர் ஆக்சுவலாக சேல்ஸ் பர்சன் 9க்கு அப்புறம் வரணும், பட் சேல்ஸ் பர்சன் 1க்கு அப்புறம் இருக்கார். இவரை நம்ம எப்படி மூவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மூவ்னு ஆப்ஷன் வரும். அதில் போயிட்டு மூவ் டு எண்டுன்னு கொடுத்துட்டோம். இப்போ கீழே வந்துட்டார். இப்போ நம்ம எடுத்துக்க போகிற எக்ஸாம்பிள் என்னென்னு கவனிச்சிங்கன்னா, இந்த 10 சேல்ஸ் பர்சனில் சில பேர் வந்துட்டு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி, சில பேர் வந்து பர்மனெண்ட் எம்ப்ளாயி. ஸோ ஹெச்ஆருக்கு என்ன பார்க்கணும்னு நினைக்கிறாருன்னா, கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ் மட்டும் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, பர்மனெண்ட் எம்ப்ளாயி மட்டும் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணுன்னு நினைக்கிறாரு. ஸோ அப்படின்னா நான் முதல்ல செக் பண்ண வேண்டியது என்னோட டேட்டாவில் இந்த சேல்ஸ் பர்சன் வந்து கான்ட்ராக்டாக இல்லை பர்மனெண்ட்டான்னு எங்கேயாவது இருக்கா, எங்கேயாவது ட்ராக் பண்ணுறாங்களான்னு பார்க்குறேன். இல்லை, இருந்திருந்தால் அந்த ஃபீல்டை பிவட் டேபிளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கலாம். பட் அந்த மாதிரி எதுவும் ட்ராக் பண்ணல. அப்படின்னா நம்ம தான் இங்கே கொண்டு வர போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, டேட்டாவில் இருக்கிறது தான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். டேட்டாவில் இல்லை அப்படின்ற கேஸில் நீங்கள் பண்ணணுன்னா, அங்கே உட்காந்து காலம் க்ரியேட் பண்ணி வீலுக்கப் எழுதி மேட்ச் பண்ணி கொண்டு வரதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பிவட்லேயே பண்ணலாம், டெக்ஸ்ட் குரூப்பிங் வழியாக. எக்ஸாம்பிள், சேல்ஸ் பர்சன் 1 to 6, 7, 10 இந்த 5 பேரும் வந்து கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி. நான் எப்படி செலக்ட் பண்ணேன்னா, கண்ட்ரோல் பிடிச்சிக்கிட்டு இந்த 5 செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ண உடனே செலெக்ஷனில் ரைட் கிளிக் பண்ணுறேன், குரூப்புன்னு கொடுத்துட்டேன். இப்போ இந்த 5 பேரும் ஒரு குரூப் ஆகிட்டாங்க பாருங்கள். 1, 2, 6, 7, 10 ஒரு குரூப்பு. இந்த மீதி இருக்கிற 5 பேரை செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுறேன், குரூப்புன்னு கொடுத்துட்றேன். மீதி இருக்கிற 5 பேரும் ஒரு குரூப்புக்கு இவங்க 2 பேர். இந்த குரூப் 1ன்றதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு டைப் பண்ண போகிறோம். என்ன டைப் பண்ண போகிறோம்? கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி. இவங்க பெர்மனெண்ட் எம்ப்ளாயி. இப்போ செக்ரிகேஷன் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் பாருங்கள், சேல்ஸ் பர்சன் ஏற்கனவே இருக்குது. பட் கீழே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பர்சன் 2 அப்படின்னு இருக்கும். இது எதனால் இந்த 2 வந்ததுன்னா, நம்ம குரூப் பண்ணோம் இல்லையா, இருக்கிற ஃபீல்டே வச்சு குரூப் பண்ணதால் அது இன்னொரு ஃபீல்டை க்ரியேட் பண்ணிக்கிச்சு. இந்த இன்னொரு ஃபீல்டு கிடச்சதால நமக்கு கிடைக்க போகிற அட்வான்டேஜ் பாருங்கள். அனாலிசிஸு ஹெச்ஆர் ஹெட் என்ன கேட்டார்? கான்ட்ராக்ட் மட்டும் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, பர்மனெண்ட் மட்டும் எவ்வளோ பண்ணியிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த சேல்ஸ் பர்சனை எடுத்து விட்டுட்டோன்னா இதுதான் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயோட டோட்டல் பெர்ஃபார்மன்ஸ், பர்மனெண்ட் எம்ப்ளாயோட டோட்டல் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ இன்னும் பெட்டராக பண்ண முடியும். அப்படின்னா இந்த சேல்ஸ் பர்சன் 2 கொண்டு போய் காலமில் போடுறேன். இப்போ சேல்ஸ் டெரிட்டரியை கொண்டு வரேன். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், ஒவ்வொரு டெரிட்டரிலையும் பர்மனெண்ட் எம்ப்ளாய் எவ்வளோ பண்ணியிருக்கான், கான்ட்ராக்ட் எம்ப்ளாய் எவ்வளோ பண்ணியிருக்கான். ஸோ ஈக்குவலாக பண்ணியிருக்கானா இல்லை பெட்டராக பண்ணியிருக்கானா, அந்த அனாலிசிஸ் எல்லாமே நம்மளால் இப்போ பண்ண முடியும். டெரிட்டரி மட்டும் இல்லை, ப்ராடக்ட் லெவலும் நம்மளால் பார்க்க முடியும். எப்படி கான்ட்ரிபியூஷன், இது எல்லாமே எப்படி முடிஞ்சது, டெக்ஸ்ட் குரூப்பிங் அப்படின்ற விதமாக நம்மளால் பண்ண முடிஞ்சுது. கரெக்டுங்களா? ஸோ இதுதான் பிவட்டில் இருக்க 3 டைப் ஆஃப் குரூப்பிங்ஸ். இந்த ஃபைலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 3 குரூப்பிங்கை ட்ரை பண்ணுங்கள். டேட் குரூப்பிங், நம்பர் குரூப்பிங், டெக்ஸ்ட் குரூப்பிங்.
இல்லை ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா queries இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். I'll be happy to respond to that. பட் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் கான்ஃபிடென்ஸ் வரும். நம்ம மறுபடியும் பார்ட் 4ல் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.